கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாய் இருக்கிறார். ஆபிரகாமை சீமானாக ஆசீர்வதித்த கர்த்தர் இந்த மாதம் நம் அனைவரையும் அப்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம், அவரை எப்படி ஒரு செல்வ சீமானா மாற்றினீரோ, அவர் உம்முடைய மகன், உமக்கு பிரியமானவர், விசுவாசிகளின் தகப்பன், அவரை நீர் எப்படி செல்வ சீமானாக உயர்த்தி வைத்திருந்தீரோ, அவருடைய ஊழியக்காரர், அவருடைய வீட்டில் உள்ள ஒரு ஊழியக்காரர் அவரை குறித்து இப்படி சாட்சி சொல்கிறார். என் எஜமானை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கார்? மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானா இருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள ஆஸ்திகளை பூமி தாங்க முடியாத அளவுக்கு இருந்துச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில். ஆண்டவர் நம்மையும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால், உலக பிரகாரமான எல்லா விதமான ஆசீர்வாதங்களினாலும், ஒரு ஆபிரகாமை எப்படி செல்வ